ஹலோ எவ்ரிஒன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு ஸ்பைசியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா ரைஸ் கூட பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ்னால் கடையில் கிடைக்கிற மாதிரி நீளமாக இருக்கும். இப்போ இதில் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 10 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் தேவையான அளவு உப்பு நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுமே இதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க இந்த ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க மிதமான சூட்டில். இப்போது இந்த ரைஸ் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை தண்ணியை எக்ஸஸான தண்ணியை நம்ம வடித்து எடுத்துடலாம். நல்லா தண்ணியை வடித்த உடனே இதில் சில்லுன்னு இருக்க தண்ணியை 1 கப் அப்படியே மேலே ஊற்றி விட்ருங்க. அப்போ ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொல பொல நமக்கு இருக்கும். இந்த மாதிரி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு. இது கூடவே பைண்ட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு, மேரினேட் ஆகிடுச்சு நல்லா சிக்கன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் நம்மளோட மேரினேட் பண்ண சிக்கனை ஒன்று உள்ளே வச்சுட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சிக்கன் நல்லா வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிட வேணாம், ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம். நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். சில்லி சிக்கன் பண்ணுற மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொரித்து மித்ததையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 5லேருந்து 6 பூண்டை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இது நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். இப்போது 2லேருந்து 3 பச்சை மிளகா, காரத்துக்கேற்ப நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிடுங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நீளமாக கூட நறுக்கிக்கலாம். நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அப்போ தான் வாய்க்கு வராது. இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்குங்க. ரொம்ப வதங்கி பொன்னிறமாலாம் மாறணுன்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக கலர் மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். இந்த மாதிரி ஆனால் போதும். இந்த பிங்க் ஷேடு மாதிரி ஒயிட் ஆகணும், அது வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ இதில் 1 கேரட், ஒரு அரை கேப்சிகம், அப்புறம் 4 பீன்ஸ் இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு இதையும் லேசாக வதக்கணும். இந்த காய்கறிகள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை இதை மட்டும் போட்டுட்டு சிக்கன் போடாமல் செஞ்சிங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும்.
ஸோ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதக்கினா போதும். ரொம்ப வெந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்பியாக இருந்தால் தான் வெஜிடபிள்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் ஓரமாக விளக்கிட்டு 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். மூணு முட்டை சேர்த்துட்டு முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த முட்டை வந்து இப்போ வெந்துடும். ஸோ உள்ளே வந்து திருப்பி உப்பு சேர்த்த முடியாது, அதனால் இப்போயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து லேசாக கலந்து விட்டு முட்டை நல்லா வேந்து பொடி மாஸ் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது முட்டை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதை வந்து இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மஷ்ரூம் சேர்த்துலாம், கேபேஜ் சேர்த்துலாம், ப்ராக்லி சேர்த்துலாம், காலிஃப்ளவர் சேர்த்துலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிறிஸ்பான டெக்ஸ்டர் கிடைக்கும். இல்லை வெஜிடபிள்ஸே வேணாங்கிறவங்க வெஜிடபிள்ஸே போடாமல் கூட செய்யலாம். இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மசாலாலாம் சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட வாடை லைட்டாக போகட்டும் அது வரைக்கும். லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், புளிப்புக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு, வினிகர் சேர பிடிக்காதவங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. எல்லாம் ஈவனாக கலந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா மசாலாவோட நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சுருக்க ரைஸை வந்து இதில் உள்ளே சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரைஸ் ஃபுல்லாக நல்லா இந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி ரைஸ் வந்து நல்லா மசாலாவில் கோட் ஆகிருக்கு. நான் செஞ்சுருக்க இந்த அளவு வந்துட்டு ஒரு 4-5 பேர் நல்லா சாப்பிட்லாம். நல்லா நிறையா சாப்பிட்டாலே 4-5 பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இந்த யம்மியான நல்லா காரசாரமான இந்தியன் ஸ்டைலில் ரோட்டு கடை ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் நியூ வீடியோ போடுவேன். மறக்காமல் என் சேனலை சப்போர்ட் பண்ணி பார்த்துருங்க. என்னோடய மித்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்யூ.